ஆண்டவனே, இந்த வீட்டில் எல்லாமே நல்லா நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டேன். ஈஸ்வரி சென்னைக்கு வந்தது, தேன்மொழி இந்த வீட்டுக்கு வந்தது, எல்லாமே உன்னோட கருணைனால தான். ஆனால் இந்த நேரத்தில் பசுபதிங்கிற ரூபத்தில் புது பிரச்சனை. இந்த வீட்டில் எந்த உயிர் சேதமும் நடந்துடாம நீதான்ப்பா காப்பாற்றணும். பெரியப்பா, என்னடா கண்ணு? கம்ப்ளைண்ட் எழுதிருக்கேன், படிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருங்க. கொடுத்துட்றேம்மா. என்னன்னா யாருக்கு லெட்டர்? லெட்டர் இல்லப்பா, கம்ப்ளைண்ட். நேற்றுக்கு நைட்டு வீட்டுக்கு திருட வந்தான்ல, அதனால போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தலான்னு யமுனா சொல்றேன். கம்ப்ளைண்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன பண்ணீங்க? இத்தனை வருஷத்துல நம்ம வீட்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததில்ல. திருட வந்துட்டு போயிருக்கான், இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க? இதை பாரு யமுனா, கம்ப்ளைண்ட் கொடுத்தா திருடனை நீங்க பாத்தீங்களா, அடையாளம் சொல்ல முடியுமான்னு கேட்பாங்க. நாம யாரும் அவன் முகத்தை பார்க்கல, அப்படியே யார் மேலே சந்தேகம் இருக்கான்னு கேட்பாங்க. நம்ம வீட்டுக்கு பால் போடுறவன், பேப்பர் போடுறவன், லாண்ட்ரிக்காரன் எல்லாரையும் கூட்டு விசாரிப்பாங்க. ஏன் நம்ம லோகமா கூட கூட்டு விசாரிப்பாங்க. ஒரு கம்ப்ளைண்ட்னால எவ்வளவு பேருக்கு சங்கடம் தெரியுமா? அதுவும் இல்லாம நம்ம வீட்டில் திருட்டே நடக்கலையே, இது அப்படியே விட்டுருவோம். ஆமா யமுனா, சங்கர சொல்றதும் சரிதானே. எதுக்கு வீணா கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு கேஸு கோர்ட்டுன்னு அலையணும்? நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தாலே போதுமே. சரிப்பா. ஓகேம்மா, எனக்கு ஒரு டாக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். சங்கரா, நானும் உங்க கூட வரேன். சிவா விஷ்ணு கோயில்கிட்ட என்னை இறக்கி விட்டுரு. உங்களுக்கு என்னென்ன கச்சேரி கதா காலட்சேபம் வாங்க. யமுனா, வாங்க மாமா, வாங்க அத்தை, உட்காருங்க. உட்காருங்க அத்தை. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. ஏமா, நிச்சயதார்த்தம் நின்று போனதுக்கு அப்புறம் நாங்க இந்த வீட்டுக்கு வரலன்னு சொல்லி எங்க 2 பேர் மேலயும் கோச்சுக்கிட்ட. ஆனா அதே தப்ப தானே நீ பண்ற. செல்லுக்கு போன் பண்ணா எப்ப பார்த்தாலும் எங்கேஜ்டு. சரி, உன்னோட பேசலாம்னு ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணா வேற யாரோ ஒருத்தர் போன் எடுத்துட்டு டாக்டர் பிஸியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. சாரி மாமா, புது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. திறப்பு விழா தேதி வேற ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல, அது சம்பந்தமா தான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம். அத்தை, ரவி ஃபோன் பண்ணாரா? கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாராமா? ஜாயின் பண்ணிட்டானாமா. அப்புறம் உன்னை கூட கேட்டதா சொல்ல சொன்னா. ஆமாம்மா. லோகமா, இதோ வந்துட்டேமா. என்ன சாப்பிடுறீங்க அத்தை? சொல்லுங்க மாமா. எனிதிங். வணக்கம் ஐயா. வணக்கம் லோகமா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னையா குறைச்சல், நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். என்னதுமா மேல குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது? ஓ, உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல, அது ஏன் குழந்தைதான். என்ன 2 பேரும் ஷாக் ஆயிட்டீங்க? நான் ஒரு குழந்தைய தத்தெடுத்திருக்கேன். நம்ம ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைதான். என்னதான் காலம் முன்னேறினாலும் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கல அத்தை. நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் மாமா பிறந்தது பெண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணோட புருஷனும் மாமியாருமே அவளை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு. அந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு போனா அவங்க கொன்னுடுவாங்களோன்னு ரொம்ப பயந்தா. அதான் நானே எடுத்து வளர்க்கலாமேன்னு அந்த குழந்தைய கொண்டு வந்துட்டேன். யமுனா, உனக்கு இருக்கிற மனசு வேற யாருக்கும் வராதுமா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. தேன்மொழி, குழந்தை எடுத்துட்டு வாமா. வரேன்க்கா. யாருமா அது தேன்மொழி? ஒரு வேகத்துல நான் குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். அதை என்னால முழுசா கவனிச்சுக்க முடியாது இல்லையா? அதான் குழந்தைய கூடவே இருந்து கவனிச்சுக்க நான் ஒரு பொண்ணை புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அவதான் பாத்துக்கிறா. வெரி குட்மா, வெரி குட். ஆய்குட்டி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்களாம். நம்ம போய் பார்க்கலாமா? ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி. தேன்மொழி. ஹலோ ஆண்டி. ஹலோ அங்கிள். உங்களுக்கு ஏற்கனவே தேன்மொழி தெரியுமா? என்ன யமுனா இப்படி கேட்ட? தேன்மொழி எனக்கு என்னங்க வந்து தேன்மொழி எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ நம்ம வீட்டுக்கு வரப்போக இருந்தா. ரொம்ப நல்ல பொண்ணு. என்னம்மா தேன்மொழி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீ வந்து சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்க.
தேன்மொழி ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு. இங்க வந்துட்டால, இனிமே அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது. யமுனா, உன்னை நினைச்சா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்குமா? அனாதையா போயிருக்க வேண்டிய குழந்தைக்கு ஆதரவு கொடுத்திருக்க. தேன்மொழிக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து அவளை நல்லபடியா கவனிச்சுக்கிற. இதுல என்ன இருக்கு மாமா? நம்மளால முடிஞ்ச உதவிய மத்தவங்களுக்கு செய்றோம், அவ்வளவுதான். வசதி இருந்தாலும் உதவி செய்ய மனசு வேணுமா? அது உங்ககிட்ட இருக்கு. சும்மா இருங்க லோகமா. கரெக்டா சொன்னீங்கம்மா. சரி யமுனா, அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க மாமா, பிபி செக்அப் பண்ணிட்டு போயிடலாம். வேண்டாமா, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடம்பு ஆரோக்கியமா தான் இருந்தாகணும். அதனால பிபி செக்அப்லாம் வேண்டாம். குழந்தைக்கு கொண்டாமா. ஆய் செல்ல குட்டி. என்ன பேரு குழந்தைக்கு? கல்பனா. அக்கா ஆசைக்காக கல்பனானோ, ஆனா கூப்பிடுறது கல்பனா ரேவதின்னு கூப்பிடுவோம். குட். கல்பனா ரேவதி புடிச்சுக்குங்க. வெரி குட், வெரி குட். வரேன். வாங்க மாமா. வரேம்மா. ம். வரேம்மா. தேன்மொழி, நீ குழந்தை எடுத்துட்டு மாடிக்கு போ. ம். என்னடா குட்டி? ஈஸ்வரி, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்னது கட்டின பூவா வாங்க கூடாதா? இப்படி உதிரி பூவா வாங்கி கட்டிக்கிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் தானே. ஒரு வேலையும் இல்ல, சும்மா தானே இருக்கேன். பொழுதும் போகணும்ல. அது மட்டும் இல்லாம சாமிக்கு போடுற மாலைய என் கையாலே கட்டி போட்டா மனசுக்கும் ஒரு நிம்மதி. அதான். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நீங்க மனசார அந்த கடவுளுக்கு செய்யறதுனாலதான் அந்த கடவுளும் உங்களுக்கு நல்லதையே செய்யறாரு. ஈஸ்வரி, ம்? சிவசங்கர வீட்டுல தேன்மொழியை பார்த்தோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேன்மொழியை பார்த்துட்டு நாங்க நேரா இங்கதான் வரோம். தேன்மொழி சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டா. நீங்க மட்டும் எதுக்கு இங்க தனியா இருக்கணும்? பேசாம எங்க கூட எங்க வீட்டுக்கு வந்துருங்க. ஆமா ஈஸ்வரி, நாங்க 2 பேரும் வரும்போதே பேசி எடுத்த முடிவுதான். இன்னைக்கே இப்பவே எங்களோட புறப்பட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க. நீங்க 2 பேரும் என் மேல காட்டுற அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா உங்க வீட்டுக்கு வந்து உங்க கூட தங்கறதுன்னா அவ்வளவா நல்லா இருக்காதுங்க. நீங்க இப்படி தனியா இருக்கிறது தான் நல்லது இல்ல. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. என்ன உங்களோட கூட பிறந்த சகோதரனா நினைச்சுக்கோங்க. உடனே புறப்பட்டு வாங்க. ஆமா ஈஸ்வரி, வாழ்க்கையில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. இனிமேலும் கஷ்டப்படணுமா? இத பாருங்க, எதை பத்தியும் யோசனை பண்ணாம எங்க கூட கிளம்பி வாங்க. நீங்க என் மேல இருக்கிற அனுதாபத்தினால யோசிக்காம அவசரப்பட்டு பேசுறீங்க. யமுனா உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பா. நான் உங்க வீட்டுக்கு வந்து தங்கினா என்ன அவ பார்த்துட்டு யாருன்னு கேட்டா என்னன்னு சொல்வீங்க? அதெல்லாம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். எப்படியும் ஒரு நாளைக்கு உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே ஆகணும். நானே ஆரம்பத்துல உங்களை பத்தி தப்பாதானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப புரிஞ்சுக்கலையா? எல்லாரும் உங்கள மாதிரி பக்குவப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க. வேண்டாங்க, நான் தனியாவே இருந்துடுறேன். நான் ஆசைப்பட்டதெல்லாம் தேன்மொழிக்கு நல்லபடியா ஒரு வாழ்க்கை அமையணும்னு தான். அவ எங்க போய் சேரணுமோ அங்கேயே சேர்ந்துட்டா. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறதா நல்லது. நான் தனியா இருக்கிறதா நல்லது. சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா எல்லாமே செதஞ்சு போயிடும். ஒரு நிமிஷம். ஆ? இப்ப நீங்க கையில வச்சிருக்கீங்களே மாலை, அது நீங்க கோர்த்ததுதான். அதுல இருந்த பூக்கள்லாம் தனித்தனியா இருந்த போது இருந்த அழகை காட்டலாம். இப்ப கோர்த்ததுக்கு அப்புறம் இருக்கிற அழகே தனிதான். ஆனா அந்த மாலையில இருக்கிற மலர்கள்லாம் ஒரே கொடியிலயோ ஒரே செடியிலயோ பூத்தது இல்லை. ஆனா இப்ப கோர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு பேரு மாலை. சிவசங்கரங்கிற குடும்ப மாலையில நீங்களும் போய் சேரணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நீங்க சொல்றதும் சரிதான். இருந்தாலும் புதுசா பூக்கிற பூவைதான் மாலையில சேர்க்கணும். நான் வாடி போன பூ.
மாலையோட சேர்றதே தப்பு. அப்படியே சேர்ந்தாலும் அந்த மாலையோட அழகே கெட்டு போயிடும். ஐயோ ஈஸ்வரி என்னங்க ஐயோ ஈஸ்வரி ஈஸ்வரி இங்க பாருங்க. ஈஸ்வரி எங்க? என்னாச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்து வாங்க. ஈஸ்வரி இங்க பாருங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ சீக்கிரம் வாங்கல. வரேம்மா. ஈஸ்வரி 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 தண்ணி கொடு. இந்தாங்க குடிங்க. ஈஸ்வரி துர்கா, நீ இங்க இருந்து ஈஸ்வரிய பத்திரமா பாத்துக்க. நான் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு ஏற்படுத்திட்டு வரேன். ஆ. பத்திரம். இந்தாங்க. ஏன் இப்ப என்னாச்சு? எதுக்கு அழுகுற? ப்ளீஸ் கண்ணத்தோட எல்லாரும் பாக்குறாங்க. ஆமா, என் அவஸ்தை உனக்கு எங்க தெரிய போகுது? தினம் தினம் நான் செத்து பழிச்சிட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும். சரி தாமரை, அதான் நான் வந்துட்டேன்ல. அப்பாயின்மெண்ட் கூட வாங்கிட்டேன். டோக்கன் நம்பர் 17. வா உள்ள போலாம். இப்ப செக்அப் பண்ணி என்ன ஆக போகுது? பிரெக்னன்சி கன்ஃபார்ம். சரி தாமரை, அது அதிகாரப்பூர்வமா தெரிஞ்சுப்போமே. வா. ஏன் தாமரை பயப்படுற? ஐயோ வா போலாம். ஏன்? எங்க அப்பா கிட்ட வேலை பாக்குறவன் அங்க இருக்கா. அவன் கண்ணுல மட்டும் பட்டும் அடுத்த நிமிஷம் எங்க அண்ணனும் அப்பாவும் இங்க இருப்பாங்க. யாரு? அது வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டிருக்கானே அவன்தான். டாக்டர் என்னமா சொன்னாரு? குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான். அவன் ஒய்ஃபோட வந்திருக்கான் தாமரை. ரொம்ப சந்தோஷம். பாப்பலாம். இங்கதான் வரான் தாமரை. ஐயோ அப்ப வா போலாம். வெளியில போனதான் நல்லா மாட்டோம். பேசாம இங்கே இரு. டோக்கன் நம்பர் 17 யாருங்க? குடும்ப நான் வச்சுக்கிறேன். நம்ம தான் டோக்கன் நம்பர் 17. பேசாம இருடா. டோக்கன் நம்பர் 17 யாருங்க? வாமா. என்னங்க லிஃப்ட் வேண்டாங்க. இந்த மாதிரி நேரத்துல நடக்கிறதா நல்லது. சரிம்மா பாப்பலாம். தாமரை அவங்க போயிட்டாங்க. வா வா போலாம். நல்ல நாள் பார்த்து வந்திருக்க. ச்சே, தினம் தினம் சாக வேண்டியதா இருக்கு. இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும் தாமரை? சரி சரி வா போலாம். வா சீக்கிரம். யார் இல்லையா? சரி டோக்கன் நம்பர் 18 வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க தான் 17. டோக்கனை வாங்கிட்டு எங்கங்க போயிட்டீங்க? எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? சாரி சிஸ்டர். சரி வாங்க. வா. டாக்டர் வாங்க உட்காருங்க. செக்கப்க்கு வந்திருக்கீங்களா? ஆமா மேடம். 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ
இல்ல எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சாரி, பார்க்கறதுக்கு சின்ன வயசா தெரியறதால கேட்டேன். உங்க பேர் என்ன? தாமரை. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. சரி மேடம். நீங்க உள்ள வாங்க. ஹலோ. டே சொல்லுவோம், நான் ஸ்டாலின்ரா. சொல்லு ஸ்டாலின். ஒன்றும் பிரச்சனை இல்லையாடா? இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். தாமரை டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? சரிடா, நான் ஒரு 1/2 hour கழிச்சு பேசுறேன்டா. ஸ்டாலின், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. தாமரை கர்ப்பம் ரிசல்ட் வந்துட்டா என்னடா பண்றது? அப்படிலாம் ஒன்றும் ஆகாதல்ல? என்னடா பேசுற? வயிற்றுல வளர்றது உன் குழந்தைடா. நல்லதோ கெட்டதோ அப்புறம் பார்த்துக்கலாம். செக்கப் முதல்ல நல்லபடியாக முடியட்டும். அதுக்கு இல்லடா. நான் சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. டேய், நான் அப்புறம் பேசுறேன்டா. உங்க நேம்? செல்வரத்னம். தாமரை கன்சீவ் ஆயிருக்காங்க. ஹாப்பி தானே? நான் எழுதி கொடுக்குற மெடிசன்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். ஃபீஸ் 150. இந்தாங்க மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ. போலாம். தேங்க்யூ டாக்டர். அடுத்த பேஷண்ட் வர சொல்லுங்க. என்ன செல்வம், ரிசல்ட் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? ஒன்றும் இல்லை தாமரை. என்கிட்டயே மறைக்கிற பாத்தியா? உன் மனசுல என்ன தோணுதுன்னு சொல்லு. நீ யோசிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு இப்போ குழந்தை தேவையா? இல்லை, கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசனை பண்ணி பாரு. இதுல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு உனக்கே புரியும். செல்வம், நீ என்ன சொல்ல வர? தாமரை, கழிச்சிடலாம் தாமரை.